ஹாய், இங்கே பாருங்கள். இன்றைக்கி சாம்பார் பூசணிக்காய், வெள்ளை சாம்பார் பூசணிக்காய், மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் கீரை குழம்பு இருக்குது. சாப்பாடு நடுவு பாதி கட்டி வச்சுட்டேன். கூட்டு பண்ணியிருக்கேன், புடலங்காய் கூட்டு. இது வெஜிடபிள், முட்டைகோஸு, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டெல்லாம் போட்டு அப்படியே பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நூடுல்ஸு அப்படியே மெனு தான் என்னோடது. இது சாம்பார் பூசணிக்காய் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொட்ட வேண்டாம், அளவாக ஊற்றி வச்சுக்கோங்க. இது இந்த விழுது சீரகமும் தேங்காய், பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிப்புக்கு பச்சை மிளகா எண்ணெயில் போடும்போது கீரி போடுங்க. கடுகு போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெயிலே போட்டுருங்க. அப்போ அந்த பச்சை வாசம் போயிடும். வேக வச்ச காயை எடுத்து அதில் போட்டுருங்க. அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கிடுங்க. ஒரு கொதி வேகட்டும். இந்த மோர் குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றுங்க. ரொம்ப திரியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு தயிரை ஊற்றிக்கோங்க. ஆற வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு சூடாக சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. இது கீரை குழம்பு. நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். தேங்க்யூ.